Shalom. Shalom lagom beshem Yeshua HaMashiach El Shaddai Yeh Gasher Yeh. Shema Israel Yah Eloheinu Yah Echad. Ve'ahavta et Yah Elohecha ve'halavocha uvegal nafshecha uvegal mevodecha. Amen. அன்போடு வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே. மீண்டும் ட்ரூத் டு த வேர்ல்ட் அட் youtube.com என்கிறதான யூடியூப் சேனல் வாயிலாக இந்த காணொளி மூலமாக நாம் சந்திக்கும்படிக்கு நமக்கு கிருபை செய்த நம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் வேத வாக்கியங்களோடு கடந்து செல்ல நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே நாம் மேலே ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். யாஹ் எலோஹீம் ஹூ யெஷுஆஹா மஷிஆ. யாஹ் எலோஹீம் ஹூ யெஷுஆஹா மஷிஆ. அதாவது யாஹ் எலோஹீமாகிய சர்வ வல்லவர்தான் யெஷுஆஹா மஷியாவாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லது யாஹ் எலோஹீம் ஆகிய சர்வ வல்லவர்தான் யெஷுஆஹா மஷியா என்கிற பெயரிலே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் கீழே இருக்கிறதான வேத வாக்கியத்தை வாசிக்கலாம். லோ மிடாம் வே லோ மெஹோபஸ் ha basar no ladu ap lo mahbas gawar ki im me Elohim. யோகனான் பெரக் எஹாட் பசுக் செலோஷ் எஸ்ரே. யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். நாம் அதை பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார் அவர்கள்? கி இம் மே எலோஹீம், அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். யார்? அதன் முந்தின வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் பெற்றுக்கொண்டவர்கள் இரத்தத்தினாலும் அல்ல, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, புருஷனுடைய இச்சையினாலும் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே எப்படி பிறக்க முடியும் அல்லது பிறப்பிக்க முடியும்? தேவனாலே பிறப்பிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பரஷித் பாரா எலோஹீம் எத் ஹஷமயீம் வே எத் ஹாரட்ஸ். அதன் பிறகு அவர் ஒவ்வொன்றையும் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இறுதியிலே பூமியின் மண்ணினாலே மனுஷனை அவருடைய சாயலிலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஆத்துமா, மனுஷனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஜீவ ஆத்துமா. மற்றவைகளுக்கு ஆத்துமா இல்லை. ஆண்டவர் நினைத்திருந்தால் இவையெல்லாவற்றையும் மனுஷனுக்காக படைத்த அவராலே அவருக்காக மனுஷனை தமது வார்த்தையினாலே உருவாக்கி இருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் அவர் தம்முடைய சாயலிலே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் ஆசிலே ஜீவ சுவாசத்தை
ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றினார். இப்போ அவ்வாறு பூமியின் மண்ணினாலே அவர் தன் சொந்த கரங்களினாலே சிருஷ்டித்த மனுஷன் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவான் என்று எண்ணின தேவ சித்தத்தை குலைத்து போட்டபடினாலே ஆண்டவர் என்ன செய்றாரு? மீண்டுமாக வார்த்தையினாலேயே அவனை பிறப்பிக்க சித்தம் கொண்டார். வார்த்தையினால ஒருவன் பிறப்பானால் அவன் என்ன செய்ய மாட்டான்? சோரம் போக மாட்டான். தேவனை குறித்த எச்சரிக்கையோடு இருப்பான். தேவனை குறித்த வாஞ்சி, தேவனோடு இருக்கிற சிநேகம், தொடர்பு அவனோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, தன் கரங்களினால் உருவாக்கின மனுஷனிலிருந்து தேவ பக்தியுள்ள சந்ததியை எதிர்பார்த்த தேவனால் சித்தம் அவனில் நிறைவேறக்கூடாமல் போனபடினாலே தேவனிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே தேவன் ஒரு சந்ததியை உருவாக்க சித்தம் கொண்டார். எனக்கு அருமையானவரே, எப்படி? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் சர்வ சேனை சிருஷ்டித்த அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதன் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை நீர் ஊற்றுகளை உண்டாக்கின அந்த வார்த்தை என்னவாயிற்று? மாம்சமாகி சரீரமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சந்ததி பிறக்க வேண்டும். எந்த வார்த்தையிலிருந்து? தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சந்ததி பிறக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறக்கிற சந்ததி ஜீவ சந்ததியாக இருக்க வேண்டும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை மாம்சமாக யெஷுவா மஷியா என்கிற பெயரிலே இந்த பூமியிலே வெளிப்பட்ட பொழுது, அவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறார். சுற்றி திருந்த நாட்களிலே அவர் சொன்னார், வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே நித்திய ஜீவன், நானே வாசல். நம் வேதத்தை ஆழமாக பொறுமையாக படித்து பார்ப்போமானால் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகே மண்ணினாலே உருவாக்கின அந்த மனுஷன் பலனற்று பயனற்று போறபடினாலே தேவனுக்கு அவர் வார்த்தையினாலே மனுஷனை பிறப்பிக்க வேண்டியது சித்தமாயிற்று. ஆனபடினாலே வார்த்தையாகிய அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக யெஷுவா மஷியா என்கிற பெயரிலே தம்மை வெளிப்படுத்தினார். யெஷுவா மஷியா என்கிற பெயரில் இருந்து ஒரு சந்ததி உருவாக வேண்டும். எங்க? யாக் ஏலோகிமில் இருந்து அல்ல, யாக் ஏலோகிமில் இருந்து வந்த ஆதாம் பயனற்றவனாகி போனபடினாலே யாக் ஏலோகிம் யெஷுவா மஷியாவாக தம்மை வெளிப்படுத்தி அவரிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவது அவருக்கு சித்தமாயிற்று. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, இதுக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 3 வாசிக்கலாம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோகனான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ரகசியம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானது மாம்ச சரீரமுடைய
மனுஷன் எனக்கு அருமையானவர்களே. அந்த மனுஷனை போல அவர் இந்த பூமியிலே வந்தும் அவரை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எதுவும் சொல்லுகிறது. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ அவன் நித்திய ஜீவனுக்கு பங்கும் பற்றும் இல்லாதவனாக தேவனாலே தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த உலகத்திலே வந்த மனுஷன், முதல் மனுஷனாகிய ஆதாமிலிருந்து பிறப்பிக்க கூடாத தேவ பக்தி உள்ள சந்ததி தன்னிலிருந்து பிறப்பிக்கப்படும்படிக்கு அவர் மனுஷ ரூபமாக இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் யெஷுவாக மசியாவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு. அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கான அதிகாரம் ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். யாரோ ஒருத்தனுக்கு பிள்ளையெல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நம்ம பால் கொடுக்க மாட்டோம். அதே போல யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அல்ல. ஏனென்றால் உலக காரியங்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆண்டவராகிய யெஷுவா மசியா அந்த பூமியில நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்த பொழுது அநேக காரியங்களை உலக பிரகாரமான உவமைகளினாலே சீஷர்களுக்கு விளங்க பண்ணினார். அப்படி போல எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளையாக மாறும்படிக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய யெஷுவா மசியா. யெஷுவா மசியாவின் வழியாக ஒருவன் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கவில்லை என்றால் அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவர் ஏற்கனவே நிறைய காரணங்களில் சொல்லிவிட்டார். குறிப்பாக பக்க வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆக ஜீவ புஸ்தகத்திலே the son of daughter of Yeshua HaMashiach, the children of Yeshua HaMashiach, the believers of Yeshua HaMashiach என்கிற வாசகம் எல்லாம் எழுதப்பட வேண்டுமானால் யெஷுவா மசியா என்கிறதான இந்த பெயராலே நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே பாருங்கள், கீழே 2-3 வார்த்தைகள் காணப்படுகிறது. பாஅல், இஷா, எலடீம். பாஅல் என்று சொன்னால் கணவன், இஷா என்று சொன்னால் மனைவி, எலடீம் என்று சொன்னால் பிள்ளைகள், குழந்தைகள். ஆக வரும் நாட்களிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்படிக்கு நமக்கு கிருபை அளிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் அப்படியே மாற்றப்படுவோமாக. கிருபையும் சமாதானமும் நம்மை ஆண்டு கொள்வதாக. ஷாலோம். ஷாலோம் லாகும் பெஷம் யெஷுவா மசியா ஷடா யகியகாஷர் யகிய. ஆமென்.